ஐயா வணக்கம் ஐயா. பொதுவாக நம்முடைய புத்தகங்கள்லையும் காணொளிகள்லையும் மந்திரங்களை பற்றி அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களே, அது ஏன், என்ன காரணத்துக்காக தெரிஞ்சுக்கலாங்களா? ஓம் நம சிவாய. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். பொதுவாக மந்திரங்கள் என்று சொன்னாலே பலருக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரிவதில்லை. இந்த பிரபஞ்சம் என்பது தோன்றுவதற்கு அடிப்படை ஆதார சுருதியாக கருவியாக மந்திரங்களைத்தான் இறைவன் பயன்படுத்தியிருக்கிறான் என்பதும், மந்திரங்களே இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு இயக்கத்துக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கின்றன, அவைகளை கொண்டுதான் முழு இயக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் நம்முடைய வேதங்கள், உபநிஷதங்கள் மற்றும் சித்தர்களுடைய பாடல்கள் மூலம் தெரிய வருகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டால், ஓங்காரமே உலகேழும் படைப்பது என்ற ஒரு செய்யுள் நம்முடைய திருமூலர் பெருமானுடைய ஒரு முதல் அடியிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய ஓம் என்று சொல்லப்படுற இந்த மந்திரத்திலிருந்து தொடங்கி எத்தனையோ மந்திரங்களை நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஓங்காரம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆதார சுருதி என்று தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஓங்காரத்தில் தொடங்கி அப்புறம் பீஜ மந்திரங்களில் இதிலிருந்து விரிவடைந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், பூஜா மந்திரங்கள், மாலா மந்திரங்கள் என்று இந்த மந்திரங்களுடைய பட்டியல் நீளமாகிக் கொண்டே போகின்றன. ஆகவே இந்த மந்திரங்கள் எதற்காக இந்த நம்முடைய வாழ்க்கையில் இவர்களால் நமக்கு நன்மை இருக்கா அப்படி என்று கேட்டோம்னா, நிச்சயமாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலிருந்து சமுதாயம், உலகம், பிரபஞ்சம், நம்மோடு கூடி வாழ்கின்ற ஏனைய உயிரினங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடக்கூடிய ஆற்றல் இந்த மந்திரங்களுக்கு இருக்கின்றதுல உண்மை. இதில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்முடைய புராணங்களின்படி நாம் அறிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த உலகம் முதல்ல படைக்கப்படும் போது, அதாவது நம்முடைய தெய்வங்கள் நாம் சொல்லுவோம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லி. இப்போ இந்த பிரம்மா தான் அகிலத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் படைச்சார் என்று சொல்கிறது நம்முடைய வேதங்கள் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை. அப்படி பார்த்தோம்னு கேட்டால், முதல்ல பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு, சிருஷ்டி என்றது தொடங்குவதற்கு மூலாதாரமாக மூலச்சுருதியாக இருந்தது என்னென்னு கேட்டால் மந்திரங்கள் தான். பல வகையான ஓம்காரம் தொட்டு பீஜங்கள் மற்றும் பல மந்திரங்களை கொண்டு தான் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டிருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், மந்திரங்களினுடைய ஆற்றல் ஒவ்வொரு அணுக்களையும் சேர்க்கவும் பிரிக்கவும் கூடிய ஆற்றல் மந்திரங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு மந்திரங்களும் தனித்தனி அதிர்வலைகளை கொண்டது, ஃப்ரீக்வன்சி என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மந்திரங்களினுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கவும், உயிரினங்களை படைக்கவும், அவர்கள் வாழுவதற்கு தேவையான எல்லா விதமான இயற்கை வளங்களையும் உருவாக்குவதற்கும் பயன்பட்டிருக்கின்றது ஒரு உண்மை. ஆகவே மந்திரங்கள் என்பது ஒரு மனித வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. இப்போ இதுக்கு ஒரு கதையே இருக்குது. எப்படி என்று கேட்டால், இந்த பிரம்மா பரமசிவன் இந்த எல்லாவற்றையும் படைக்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பிரம்மாவுக்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்து அவருக்கு அந்த ஆற்றலை கொடுக்குறாரு. அப்போ அவர் படைக்கிறதுக்கு எந்த பொருளை செய்வதற்கும் அதுக்கான ஒரு கருவி தேவை. அப்படிப்பட்ட கருவியாக அவருக்கு அந்த மந்திரங்களை கொடுக்குறாரு. பிரம்மாவுக்கு அத்தனை மந்திரங்களும் உபதேசிக்கப்பட்டு இந்த மந்திரங்களை கொண்டு இந்த சிருஷ்டியை தொடங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறாரு, அவர் கொடுத்த அனைத்து மந்திரங்களையும் கொண்டு பலவிதமான படைப்புகளையும் செய்து முடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு கேட்டால், அந்த வீடு கட்டுவதற்காக சில உபகரணங்களை வாங்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்காக ஒரு நிலம் தோன்றதுக்கு ஒரு கடப்பாறை, சிமெண்ட் அள்ளுறதுக்கு ஒரு இரும்பு சட்டி, இது போல் நிறைய உபகரணங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த வீட்டினுடைய வேலைகள் எல்லாம் பூர்த்தியான பிறகு நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், அந்த பொருட்களை வெளியில் தூக்கி எறிகிறதில்லை. ஏன்னு கேட்டால், நாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறதாக இருந்தால் கூட அந்த பொருட்களை என்ன பண்ணுவோம், ஒரு பக்கமாக ஓரமாக எடுத்து வீட்டினுடைய பின்புறத்தில் எங்கேயோ ஒரு பழைய பொருட்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைப்போம். இது பின்னால் நமக்கு உதவும் என்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு நாள் கொஞ்சம் சிமெண்ட்டு கூட மிஞ்சி இருக்கலாம், அதையும் கூட கொண்டு வைப்போம். ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் ஒரு சின்ன ஓட்டை வரும், அந்த ஓட்டையை சிமெண்ட்டை வச்சு அடைச்சிக்கலாம், கடப்பாறை தேவை அப்படின்னு சொல்லி பல பொருட்களை வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த டூல்ஸுகளை, உபகரணங்களை கொண்டு போய் நாம் ஒரு பின்புறமாக ஒதுக்குப்புறமாக வச்சிருப்போம், ஒரு நாளைக்கு தேவைப்படுமெண்டு. இதே போல் பிரம்மாவிடம் கொடுக்கப்பட்ட மந்திரங்களை அவர் என்ன பண்ணினார், இந்த சிருஷ்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணட்டும் வேண்டி ஈஸ்வரனை பார்த்து கேட்குறார். அவர் சொல்கிறார், இது தேவைப்படும், இதை அழித்து விடவா, அழிக்க வேண்டாம், இவைகளெல்லாம் அழியாதவைகள், இதை அண்ட வழியில் மிதக்க விடு.
இது ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த சிருஷ்டிக்கு பயன்படுத்தின பல கோடிக்கணக்கான மந்திரங்களை இந்த பிரபஞ்சத்தை சுற்றியுள்ள ஒலி மண்டலத்தில் மிதக்க விடுறாங்க. இந்த ஒலிகள் தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை நம்முடைய முனிவர்கள், ரிஷிகள், நம்முடைய சித்தர்கள் எல்லாம் தம்முடைய தவ ஆற்றலால் அறிந்து ஈர்த்து அவைகள் மனித குலத்துக்கு எவ்வளவுக்கு பயன்படணும் என்று பயன்படுத்த முடியுமோ அவைகளை பயன்படுத்தி மனித குலமும் ஏனைய நம்மோடு வாழுகின்ற உயிரினங்களும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் இவ்வளவு நன்மை பயப்பதற்காக இந்த மந்திரங்கள் தேவை என்று அறிந்து அந்த மந்திரங்களை நமக்கு அவர்கள் அறிவித்தார்கள், தெரிவித்தார்கள். அவற்றை தான் நாம் இப்போ பயன்படுத்தி வாழ்க்கையை செப்பனிட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லி சித்தர் வாக்கு. ஆகவே இந்த வாழ்விலே பயன்படுத்துவதற்கு என்று சொல்லியிருக்கின்ற மிக உயர்ந்த ஒரு கருவியாக நாம் இந்த மந்திரங்களை பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடலாம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அன்றைக்கு நம்ம பிரம்மா பயன்படுத்தி போட்டு விட்ட அந்த மந்திரங்களை நம்ம ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈஸ்வரன் இது மனித குலத்துக்கு ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்ற காரணத்தால் இது அண்ட வழியில் மிதக்க விட்டுருக்காங்க. அந்த மந்திரங்கள் இன்னும் கோடான கோடி மந்திரம் ஒலி அலைகளாக மிதந்து கொண்டே இருக்குது. அவற்றைத்தான் நம்முடைய ஞானிகள் ஈர்த்து நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், இந்த மந்திரங்களுடைய ஆற்றல் மனித குலத்தை மிக மிக செப்பனிடக்கூடியது. அவற்றினுடைய இதை வாயால் சொல்ல முடியாது, அளப்பெரிய ஆற்றல் மிக்கவை. ஆகவே மந்திரம் ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கருவி. அப்படின்றதால நம்ம இந்த மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனித குலத்தின் தேவைகளை நிறைவேற்றி செவ்வனை வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த மந்திரங்களை பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அவற்றை எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா, மிக தேவையான விளக்கம். நன்றி.